Good morning, sir. All of your trainees and staff, good morning, sir. My name is A. Lavanathan. I am working ATO, Turner. I am working in Government IT, Vellore, sir. இது வந்து என்னோட செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனுக்காக சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கிட்ட நீங்கள் சப்ஜெக்ட்டுக்கு போகிறோம். அந்த சப்ஜெக்டுக்காக ஜஸ்ட்டு சப்ஜெக்ட் இன்ட்ரோடக்ஷன் சார். சப்ஜெக்டு இன்ட்ரோடக்ஷன். சப்ஜெக்டு இன்ட்ரோடக்ஷன் சார். இன்றைய தொழில்துறையில் உற்பத்தி செய்யப்படும் மோட்டார் வாகன உற்பத்தி பாகம் மற்றும் ஏர்கிராஃப்ட் பார்ட்ஸ் மற்றும் மெஷினரிஸ் பார்ட்டுகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த உற்பத்தி பாகங்கள் மிக துல்லியமாக இருக்க வேண்டும். இதன் அளவுகளை வெர்னியர் காலிப்பரில் மெஷர் செய்கிறோம். மெஷரிங் செய்யும் போது 0.02 மில்லிமீட்டர் அக்யூரசியில் அளக்கிறோம். வெர்னியர் காலிப்பர் மூலம் நமது பனிப்பொருளை அளக்கிறதான அளவு வந்து 0.02. டாலரன்ஸ் வேறு கொடுத்தால் 0 பிளஸ் ஆர் மைனஸ் 0.02 தெரியும். அப்படி இருக்கும்போது நமது தொழில்துறையில வந்து மிக துல்லியத்திற்கு 0.01 மில்லிமீட்டர் எதிர்பார்ப்பதால் நாம் இன்ஸ்ட்ருமெண்ட்டை தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதனால நாம் இந்த வகுப்பில் அதற்கான ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அவுட் சைட், அதாவது அதற்கான ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை இந்த வகுப்பில் பார்க்கிறோம். அதுதான் வந்து இந்த ஆன்லைன் வகுப்பில் படிக்கப்படும். அதற்காக தங்களை வரவேற்கிறேன். outside micrometer. ஃபர்ஸ்ட் நம்ம அவுட்சைட் மைக்ரோமீட்டர் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி அவுட்சைட் மைக்ரோமீட்டரோட ஆப்ஜெக்டிவ்ஸ் நோக்கங்கள் என்னென்ன அட் தி எண்ட் ஆஃப் லெசன் பாடத்திட்டத்தில் இந்த பாடத்தில் நாம் கடைசியாக என்னென்ன தெரிஞ்சிருக்கோங்கிறது முதல்ல நாம் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து define the outside micrometer. Define the outside micrometer na micrometer ஏன் பயன்படுத்துறோம், அதோட மெட்டீரியல் என்ன, அதோட அக்யூரசி என்ன அப்படின்னு பார்க்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டேட் தி பிரின்சிபல் ஆஃப் அவுட்சைட் மைக்ரோமீட்டர். மைக்ரோமீட்டரோட பிரின்சிபல் எந்த தத்துவத்தில் இயங்குது அப்படின்னு பார்க்கிறோம். தேர்ட் பாயிண்ட் வந்து ஐடென்டிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் தி பார்ட்ஸ் ஆஃப் அவுட்சைட் மைக்ரோமீட்டர். மைக்ரோமீட்டர் பயன்படுத்துறோம் அப்படின்னாக்கா, யூஸ் பண்றோம் அப்படின்னாக்கா, அது இருக்க பார்ட்ஸு அதோட என்னென்ன பாகங்கள் என்னென்ன எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபோர்த் பாயிண்ட் வந்து யூசஸ் ஆஃப் அவுட்சைட் மைக்ரோமீட்டர். மைக்ரோமீட்டரால நம்ம இண்டஸ்ட்ரீஸுக்கு மற்றும் பயிற்சியாளருக்கு என்ன பயன் ஏற்படுகிறது என்பதை பார்க்க போகிறோம். லாஸ்ட் பாயிண்ட் வந்து மைக்ரோமீட்டர் ஸ்டேட் தி கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அவுட்சைட் மைக்ரோமீட்டர். மைக்ரோமீட்டர் நம்ம கையில் இருக்கும்போது எப்படி பாதுகாப்பான முறையில் கையாளணும் மற்றும் அதை எப்படி பராமரிக்கணும் அப்படின்றது பார்ப்போம். பாதுகாப்பான முறையில் எப்படி கையாளணும் மற்றும் அதை எப்படி பராமரிக்கணும் அப்படின்றது பார்ப்போம். இப்போ ஆப்ஜெக்டிவ்ஸ் முடிஞ்சு அதை அவுட்சைட் மைக்ரோமீட்டர். Outside micrometer is here. Outside micrometer is a precision direct measuring instrument. It is used for measuring outside dimension and thickness of finished plate. It is an accuracy
0.01 millimeter. தமிழாக்கத்தை அவுட்சைட் மைக்ரோமீட்டர். மைக்ரோ அப்படின்னா மிக துல்லியம், மிக துல்லியம். மைக்ரோ அப்படின்றது மிக துல்லியம், மீட்டர் என்பது அளவீடு, அதனால இதை வந்து மைக்ரோமீட்டர். அவுட் சைடுன்னா வெளியளவை பயன்படுத்தும், வெளியளவுக்காக பயன்படுத்தும், அதனால அவுட் சைடு மைக்ரோமீட்டர். ஈஸியர், பிரிசிஷன், மிக துல்லியமாக. அதுவும் டைரக்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், நேரடியாக அளக்கக்கூடிய ஒரு கருவி. சில கருவிகள்லாம் இருக்கு இன்டைரக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், இது மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து டைரக்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், நேரடியாக அளக்கக்கூடிய கருவி. நெக்ஸ்ட், it is used for measuring outside dimension and thickness of finished plate. It is used எதற்காக பயன்படுத்தும் அப்படின்னா இந்த மெஷரிங் அவுட் சைட் மைக்ரோமீட்டர் யூஸ் பண்ணி diameter of job, outside dimension, ஒரு சிலிண்டர் ராடு இருக்கு அப்படின்னா அதோட வெளிவிட்டங்கள் மற்றும் thickness of finished plate, thickness ஒரு ரெக்டாங்கிள் பிளேட்டு அதோட தடிமனை அளப்பதற்காக பயன்படுத்தக்கூடியது. It is an accuracy 0.01 millimeter. இதோட துல்லியம் accuracy அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அட்லீஸ்ட் லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்றோம், அப்படின்னா மிக துல்லியம் சொல்றோம். இதோட துல்லியம் வந்து 0.01 millimeter. நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல், எந்த தத்துவத்தில் இயங்குது அப்படின்னு பார்க்குறோம், எந்த தத்துவத்தில் இயங்குது அப்படின்றது பார்க்குறோம், எந்த கொள்கையில் இயங்குது அப்படின்னு. தி மைக்ரோமீட்டர் ஒர்க்ஸ் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் போல்ட் அண்ட் நட். மைக்ரோமீட்டர் மெயின்லி என்ன பிரின்சிபலில் வேலை செய்யுது அப்படின்னா போல்ட் அண்ட் நட், ஸ்க்ரூ த்ரெட், மறை இருக்கு இல்லையா, மறை மற்றும் நட்டு, இதன் மூலம் வேலை செய்யும் பிரின்சிபல். தி ஃபங்க்ஷன் ஆஃப் micrometer is based on the principle of converting a rotary motion into a straight motion through a screw thread mechanism. இது வந்து என்ன ஃபங்க்ஷன், என்ன தத்துவத்தில் எந்த முறையில் வேலை செய்யுது அப்படின்னாக்கா based on the principle of converting rotary motion. அதாவது நாம ஸ்பிண்டில த்ரெட்டோட ஸ்பிண்டில டர்ன் பண்றோம். இதனால என்ன ஆகுது, நட்டு வந்து பிக்சடா இருந்துருக்கு, டர்ன் பண்ணும்போது ஸ்பிண்டில் வந்து ஸ்ட்ரெயிட் மோஷன்ல மூவ் ஆகுது. ஸோ இந்த பிரின்சிபல்ல இந்த த்ரெட்டோட மெக்கானிசம் தான் வந்து மைக்ரோமீட்டர், அவுட் சைட் மைக்ரோமீட்டர் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட், பார்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இதில் என்னென்ன பார்ட் இருக்கு, இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அமைப்புல இருக்குது அப்படின்னு, கட்டமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு டிஸ்பிளே எடுத்து பாருங்க. யூ ஃப்ரேம், யூ ஃப்ரேம் இருக்குது, இதுதான் வந்து யூ ஃப்ரேம். நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட் வீல். தேர்ட் பாயிண்ட் வந்து ஸ்பிண்டில். ஃபோர்த் வந்து பேரல் ஆர் ஸ்லீவ். ஃபிஃப்த் திம்பிள். சிக்ஸ்த் ஒன் ரேச்சர் ஸ்டப். அதுக்கடுத்து வந்து ஸ்பிண்டில் லாக் டேக். இது வந்து பார்ட்டு. இந்த பார்ட்டில் உங்களுக்கு என்னென்ன அப்படின்றது கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுங்க, என்லார்ஜ் பண்ணி பாருங்க, ஓரளவுக்கு தெரியும். யூ ஃப்ரேம், யூ ஷேப் இருக்கிறதுனால யூ ஃப்ரேம்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து ஹேண்டில், ரவுண்டா பக்கத்தில் இருக்கு இல்லையா, இந்த சைடு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கு பாருங்க, அதுதான் ஹேண்ட்வீல் பார்ட், ஹேண்ட்வீல் பார்ட். அதுக்கடுத்து ஸ்பிண்டில், ஸ்பிண்டில் வந்து லென்த்தா அந்த ரவுண்டு பக்கத்தில் வந்து அது ஸ்பிண்டில். பேரல் ஆர் ஸ்லீவ்னு சொல்லுவாங்க, பேரல் ஆர் ஸ்லீவ். மேலே வந்து அதில் வந்து மெயின் ஸ்கேல் எல்லாம் இருக்கும், அது பார்த்து தான் வந்து பேரல் ஆர் ஸ்லீவ். திம்பிள், நம்ம நர்லிங் ஹெட் இருக்கு, அதை பிடிச்சி ரொட்டேட் பண்ணுவோம், அந்த பார்ட் வந்து திம்பிள். லாஸ்ட் ஒன்று இருக்கு பாருங்க இந்த பக்கம், அதான் வந்து ரேச்சர் ஸ்டாப். இது பக்கத்தில் ஒன்று இருக்கு, ரவுண்டு போட்டு ஒரு ஏரோ மார்க்கு, அது வந்து ஸ்பிண்டில் லாக் டேக், ஸ்பிண்டில் லாக் டேக். இப்போ பார்ட்டெல்லாம் பார்த்தோம், அதுக்கடுத்து அதோட எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து யூ ஃப்ரேம். யூ ஃப்ரேம் இஸ் மேட் ஆஃப் draw forged steel or malleable cast iron. தி ஃப்ரேம் இஸ் மேட் ஆஃப், என்ன மெட்டரால் தயார் பண்ணிருக்கு அப்படின்னா
டிராப் ஃபோர்ஜரி சீல், ஃபோர்ஜரி அடிச்சு ஊத்துறாங்களே அது மாதிரியான ஒரு மெட்டீரியல் ஆர் malleable cast iron. இந்த malleable cast ironன்றது லைட் வெயிட் மெட்டீரியல். என்னது லைட் வெயிட் மெட்டீரியல், அதனால ஈஸியாக ஹேண்டில் பண்ணா எங்கன்னா எடுத்துட்டு வேலை செய்யலாம். அதுக்காக malleable cast iron தான் பெரும்பாலும் மைக்ரோமீட்டர்ல தராங்க. It is U-shaped frame and all other parts of the micrometers are attached to this. இருக்கிறது வந்து it is U-shaped. இந்த frame வந்து U-shaped frame, U-shaped frame, U-shaped frame, frame and all other parts. இதோட all other இருக்கக்கூடிய எல்லா பாகத்திலையும் என்ன பண்ணிருக்காங்க, அட்டாச் இணைக்கப்பட்டிருக்கு, காம்பாக்டா இணைக்கப்பட்டிருக்கு. ஈஸி ஹேண்ட்லிங் அண்ட் இட் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷர்மெண்ட். இதனால என்ன செய்யறோம் அப்படின்னா, காம்பாக்டா இருக்கிறதுனால ஈஸி ஹேண்ட்லிங், ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம், கையாள முறையில் ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். அண்ட் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மெஷரிங் பர்பஸ், மெஷர்மெண்ட்டுக்காக இதை பயன்படுத்துறோம். அதுக்கடுத்து தி கேப் பிட்வீன் தி டூ ஃப்ரேம்ஸ் இன் தி யூ ஷேப்டு ஃப்ரேம் டிட்டர்மைன் தி மேக்ஸிமம் டயாமீட்டர் ஆஃப் தி ஒர்க் பீஸ். இந்த கேப் இருக்கு இல்லையா, ரெண்டு சைடு நம்ம யூ மாதிரி ஷேப் போட்டோம்னா அதோட கேப்புக்குள்ள மேக்ஸிமம் டயாமீட்டர் நம்ம ஹோல்டு பண்ற மாதிரி, மேக்ஸிமம் டயாமீட்டர் இன்செர்ட் ஆகிற மாதிரி அந்த யூ ஃப்ரேமை மேனுஃபேக்சர் பண்ணிருக்கேன். அதுதான் சொல்றாங்க தி கேப் பிட்வீன் தி டூ ஃப்ரேம்ஸ் இன் தி யூ ஷேப்டு ஃப்ரேம்ஸ் டிட்டர்மைன். எப்படி கணக்கீடு செஞ்சிருக்காங்கன்னா 0 to 25 அளவு அப்படின்னா அதை வந்து 27, 28 டயாமீட்டர் வரைக்கும் இன்செர்ட் பண்ற மாதிரி அந்த யூ ஃப்ரேமை மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் handmill. The handmill is one of the measuring phases. Handmill is the one of the measuring phases which are fitted on the micrometer frame. இந்த handmill இருக்கு பாருங்க, இந்த handmill அதாவது மைக்ரோமீட்டர்ல லெஃப்ட் சைட்ல இருக்கும், லெஃப்ட் சைட்ல ஒன் எண்டில் இருக்கும். handmill is one of the measuring phase. அதாவது நம்ம அளக்கத்துல இது ஒரு measuring phase, அளக்கக்கூடிய முகப்பு பகுதியாகும். which are fitted on the micrometer frame ல ஃபிட் பண்ணிருக்காங்க. It is made of alloy steel. இது வந்து அலாய் ஸ்டீலால, ஏற்கனவே முதல்ல அலாய் ஸ்டீலால வந்துட்டு இப்ப வரக்கூடிய மெட்டீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா கார்பைடு அண்ட் ஃபினிஷ்டு டு பர்ஃபெக்ட்லி சர்ஃபேசஸ். அதுதான் இப்ப வரக்கூடிய மெட்டீரியல் வந்து கார்பைடு வருது. இட் இஸ் மேட் ஆஃப் அலாய் ஸ்டீல் அப்படின்னா அலாய் ஸ்டீல் carbide and finished to perfectly flat surfaces. Finished to perfectly அப்படின்னா ஸ்டீல் அந்த ஆர்டன் அண்ட் டெம்பர் அண்ட் கிரைண்டிங் இதெல்லாம் செஞ்சிருப்பாங்க. கார்பைடு அப்படின்றதுனால அதே மாதிரி அதே என்ன பண்ணிருக்காங்க, ஆர்டன் அண்ட் ஃபினிஷ்ட் ஃபார் ஸ்கொயர் ஃபேஸ். இது மாதிரி கரெக்டா அதோட மெஷர்மெண்ட்ல ஃபினிஷ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் ஸ்பிண்டில். ஸ்பிண்டில்ன்றது தண்டு பாகம், மைக்ரோமீட்டர்ல தண்டு பாகம் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்ல தண்டுன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி சொல்லுவாங்க. ஒன் எண்ட் ஆஃப் தி ஸ்பிண்டில் இஸ் தி மெஷரிங் ஃபேஸஸ். ஒரு எண்டு வந்து ஹேண்ட்வீல், இன்னொரு எண்டில் இருக்கிறது வந்து ஸ்பிண்டில். ஒன் எண்ட் ஆஃப் தி ஸ்பிண்டில் இஸ் தி மெஷரிங் ஃபேஸஸ் விச் இஸ் கார்பைட் மெட்டீரியல். இந்த எண்டில் இருக்கிறது கார்பைட் மெட்டீரியல். அதே மாதிரி ஆப்போசிட்ல ஹேண்ட்வீல்ல இருந்தாலும் கார்பைட் தான் வரும், ஒரே சேம் மெட்டீரியல் தான் எத்தனை இருப்பாங்க. அதான் சொல்லலாம். ஒன் எண்ட் ஆஃப் தி ஸ்பிண்டில் இஸ் தி மெஷரிங் ஃபேஸஸ் விச் இஸ் கார்பைட் மெட்டீரியல். நெக்ஸ்ட் பாயிண்ட், தி அதர் எண்ட் இஸ் தி த்ரெட்டட் அண்ட் பாசஸ் த்ரூ எ நெட். ஒரு எண்டில் வந்து மெஷரிங் ஃபேஸஸ் எல்லாம் இருக்கு, அதர் எண்டில் பார்த்தோம்னா த்ரெட்டட் போர்ஷன், த்ரெட்டட் மறை போட்டிருப்பாங்க. அந்த மறைய பாசஸ் த்ரூ எ நெட், நெட் வழியா நம்ம ஸ்பீடில் சுத்தத்தினால மூவ் ஆகுது. The threaded mechanism allows for the forward and backward movement of the spindle. The threaded mechanism allows for the forward and backward movement of the spindle. The thread ஓட மெக்கானிசம் என்ன இருக்குது அப்படின்னா, நட்டு ஸ்பிண்டில் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம ஸ்பிண்டில் ஃபார்வேர்ட் சுத்துறோம், ஃபார்வேர்ட் முன் நகர்த்திக்கிறோம் மற்றும் பேக்வேர்ட் நகர்த்துறோம். அப்போ முன்ன நகர்த்தினால என்ன ஆகுது அப்படின்னா, அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸாக போயிட்டு இருக்கோம். 5, 4, 3
அப்படின்னு போயிட்டே இருக்கும். பேக்வேர்டு வரதுனால 6, 7, 8 அப்படின்னு பேக்வேர்டு அளவு நான் வந்துட்டே இருக்கும். ஸோ மூவ் பண்றதுனால ஸ்பிண்டில் இது மாதிரி ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்பிண்டில் பிட்ச் ஆஃப் ஸ்க்ரூ 0.5 mm. இந்த ஸ்பிண்டில் இருக்கக்கூடிய த்ரெட்டோட அளவு பிட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5 mm. 0.5 mm pitch. In this spindle, pitch of screw thread is 0.5 mm. Next part வந்து barrel or sleeve. Barrel அப்படின்னு சொல்லுவோம். barrel or sleeve அப்படின்னா இப்போ நம்ம ஒரு வயர் இருக்கு, அந்த வயருக்குள்ள சொருகிறோம் இல்லையா, அதுதான் ஒரு பிளாஸ்டிக் ஸ்லீவ் வரும். பேரல் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், அது தான். ஸோ அது இருக்கக்கூடிய பார்ட் தான் வந்து barrel or sleeve அப்படின்னு சொல்றாங்க. The barrel for sleeve is fixed to the frame. The barrel for sleeve is fixed to the frame. இந்த barrel வந்து எதுல ஃபிட் பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா ஃப்ரேம்ல ஃபிட் பண்ணிருக்காங்க. ஈஸியா மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். நல்லா ரிஜிடிட்டியா ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. தி டாட்டம் லைன், பேரல்ல என்ன இருக்கும் அப்படின்னாக்கா தி டாட்டம் லைன் மெயின் சர்ஃபேஸ், மெயின் எது ஆரம்ப நிலை அடிப்படை அளவு மாதிரி கொடுத்துருப்போம். டாட்டம் லைன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் கிராஜுவேஷன் ஆர் மார்க்கிங் இன் டாட்டம் லைன்ல ஒரு அவுட் சைட் மைக்ரோமீட்டர்ல 0, 1, 2, 3, 4, 5 அப்படின்னு ஒவ்வொரு 5வது லைனுக்கும் லென்த்தி மற்றும் லாங்கரா திக்கா லைன் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு கிராஜுவேஷன் அதுல வந்து 0, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 5, 10, 15 அப்படின்னு மார்க் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டாட்டம் லைன்ல கீழே பார்த்தீங்கன்னா 0, 1 mm இருக்கும். அதுக்கு சென்டரா பார்த்தீங்கன்னா ஒரு 0.5ல மார்க் பண்ணிருப்பாங்க. இதுதான் வந்து டாட்டம் லைன் அண்ட் கிராஜுவேஷன் ஆர் மார்க்டு ஆன் தி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்கேல் டிவிஷனோட வேல்யூ இதில் பார்த்தீங்கன்னா 1 mm. மேலே ஒவ்வொரு பிரிவுகளோட கோட்டோட வேல்யூ வந்து மெயின் ஸ்கேல் டிவிஷனோட வேல்யூ வந்து 1 mm. அதே மாதிரி அந்த மெயின் ஸ்கேலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு லைன் கீழே பார்த்தீங்கன்னா சப் டிவிஷன் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அது ஒவ்வொரு பிரிவுகளோட எண்ணிக்கை சப் டிவிஷன் வேல்யூ இஸ் 0.5 mm. ஒவ்வொரு கோட்டோட எண்ணிக்கை வந்து 0.5 mm அப்படின்னு இருக்கும். This is the main part of the micrometer. அதாவது மைக்ரோமீட்டர் இது வந்து ஒரு மெயின் பார்ட். ஏன் சொல்றேன் அப்படின்னா இதில் தான் அளவீடுகள், மெயின் ஸ்கேல் இருக்கு, சப் டிவிஷன் இருக்கு. ஸோ இதை வச்சு தான் நம்ம அளவீடு இருக்கோம். அதனால இது வந்து திஸ் இஸ் தி மெயின் பார்ட் ஆஃப் தி மைக்ரோமீட்டர் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து திம்பிள். தி beveled surfaces of the thimble also the graduation is marked. beveled அப்படின்னாக்கா டேப்பரா இருக்கும். beveled surfaces, taper or angle அப்படின்னு இருக்கும் of the thimble. இது பேர் வந்து thimble. also the graduation is marked. இதுல கிராஜுவேஷன்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிருப்பாங்க. கிராஜுவேஷனா அளவீடுகள் மார்க் பண்ணிருப்பாங்க. எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு ஃபுல் டேனுக்கு பார்த்தீங்கன்னா 0ல இருந்து ஆரம்பிச்சு 50 பிரிவுகள் இருக்கும். ஒவ்வொரு லைனும் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து 0.01 mm ஆகும். ஒவ்வொரு 5வது கோட்டுக்கும் லாங்கர் அண்ட் திக்கரா 5, 10, 15, 20 இதே மாதிரி 50 வரைக்கும் மார்க் பண்ணிருப்பாங்க. அதுக்கடுத்தது தி ஸ்பிண்டில் இஸ் attached to this. இதோ கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த திம்பிளை விட ஸ்பிண்டில் வந்து அட்டாச் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா ஸ்பிண்டிலோட மூவ்மெண்ட்ல அதில் இருக்கிற டாட்டம் லைன்ல இருக்கிற அளவீடுகளை சேர்ந்து அளவீடுகளுக்காக அட்டாச் பண்ணிருக்காங்க. One thimble division value is 0.01 mm. Around thimble division value is 0.01 mm. One complete rotation value is 0.5 mm. அதாவது சிம்பிள கம்ப்ளீட்டா 1 ரொட்டேஷன் டர்ன் பண்ணீங்கன்னா எவ்வளவு நகரம் அப்படின்னாக்கா 0.5 mm வரும். 0.5 mm வரும். கம்ப்ளீட் 1 கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஒரு முழு சுற்றுக்கு 0.5 mm நகரும்.
அடுத்தது ratchet stop. The ratchet stop ensure a uniform pressure between the measuring faces. ratchet stop பார்த்தீங்கன்னா ensure நாம உறுதிப்படுத்துவதற்காக எதை உறுதிப்படுத்துறோம் அப்படின்னாக்கா யூனிஃபார்மா ப்ரெஷர் தரமா எதுக்குள்ள அப்படின்னா மெஷரிங் ஃபேஸஸ் பிட்வீன் தி மெஷரிங் ஃபேஸஸ்க்குள்ள ஆன்வில் மற்றும் ஸ்பிண்டிலோட மெஷரிங் ஃபேஸஸ்க்குள்ள ஜாபை வச்சு மெஷர் பண்ணும்போது யூனிஃபார்மா ப்ரெஷர் தருமா அப்படின்னு உறுதிப்படுத்துறதுக்காக இந்த ratchet stop கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் திஸ் போர்ஷன் இஸ் நர்லிங் பேட்டர்ன். இந்த ratchet stop மேல பார்த்தீங்கன்னா நர்லிங் பேட்டர்ன் போட்டுருப்பாங்க, நர்லிங் ஆப்ரேஷன் செஞ்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஈஸி ஹேண்ட்லிங் அண்டு குட் கிரிப்பிங் பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஸ்மால் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் தி திம்பிள். அதாவது இந்த பார்ட் வந்து ஒரு ஸ்மால் எக்ஸ்டென்ஷன் திம்பிள்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி சின்ன ஒரு எக்ஸ்டென்ஷன் பார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஏ ஸ்மால் எக்ஸ்டென்ஷன் பார்ட் ஆஃப் தி திம்பிள் இணைக்கப்பட்டிருக்கோம். பிரதான ஒரு பார்ட்டாக இணைக்கப்பட்டிருக்கு பின்னாடி. Spindle lock nut. This spindle lock the decide to lock the போது ஸ்பிண்டில் அளந்து முடிச்ச உடனே லாக் பண்றதுக்கு டிசைட் பொசிஷன் கரெக்டான அளவு ஃபீலிங்ஸ் கரெக்டா என்ஷூர் கரெக்டா டச் ஆகலையான்னு பார்த்துட்டு லாக் பண்றதுக்காக இந்த லாக் நட்டு கொடுத்துருக்காங்க. So that reading can be done easily and without any difficulty. So that இதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரீடிங் அளவீடு எடுத்த உடனே கேன் பி டன் ஈஸியா அளவு எடுத்துட்டு அண்ட் வித்தவுட் எனி டிஃபிகல்ட்டி இல்லாம லாக் பண்ணி எடுத்துட்டு ஈஸியா விசிபிளா நம்ம என்ன அளவு இருக்கு அப்படின்றது பார்க்கணும். அதுக்கடுத்தது இப்போ நம்ம பார்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பார்த்தோம். அதுக்கடுத்து மைக்ரோமீட்டர்ல ரீடிங் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்கணும். மைக்ரோமீட்டரோட அளவீடு எப்படி செய்யணும், எப்படி மெஷர் பண்றாங்க அப்படின்னு கொடுத்துருக்கேன். சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். மைக்ரோமீட்டர் ரீடிங்கு மெயின் ஸ்கேல் வேல்யூ. இதில் இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்கேலோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 கோடு, பெரிய கோடு, ஒவ்வொரு கோடும் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 கோடு தாண்டி இருக்கு. அதனால மெயின் ஸ்கேலோட வேல்யூ வந்து 5 mm. சப்டிவிஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.5 mm. மெயின் ஸ்கேலோட வேல்யூ 5 mm. சப்டிவிஷனோட வேல்யூ வந்து 0.5 mm. திம்பிள் டிவிஷனோட வேல்யூ, திம்பிள் நம்ம டர்ன் பண்ண இல்லையா திம்பிள் டிவிஷன், இதை இருக்கு பாருங்க, அதுதான். இதில் வந்து 0.37 இருக்கு. ஆக்சுவலி டோட்டல் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5.87 mm. 5.87. அந்த மைக்ரோமீட்டர் ரீடிங் பாருங்க. ரீடிங் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஆப்ஜெக்ட் இப்போ மெஷர் பண்ணுறது தான் இப்போ காட்டியிருக்கான். ஸோ மெயின் ஸ்கேலோட வேல்யூ வந்து 5 mm. சப்டிவிஷனோட வேல்யூ வந்து 5 mm. திம்பிள் டிவிஷனோட வேல்யூ வந்து 0.37. இதை மெயின் ஸ்கேலு, சப்டிவிஷனு, திம்பிள் டிவிஷனு இதை ஆட் பண்ணோம்னா இப்போ இருக்கக்கூடிய ஜாபோட ஆக்சுவல் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5.87 mm. ஸோ மைக்ரோமீட்டரில் நம்ம வந்து 0.01 துல்லியத்தில் அளக்கலான்றதுக்காக இந்த மைக்ரோமீட்டர் ரீடிங் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ரீடிங் எல்லாம் பார்த்தோம். அதுக்கடுத்து யூசஸ் ஆஃப் மைக்ரோமீட்டர் இதனால என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இட் இஸ் used to measure outside diameter of the cylindrical finished component. It is used to measure. எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னாக்கா அவுட்சைட் டயமீட்டர் அளக்கிறோம். அதுவும் எதில் அப்படின்னா டயமீட்டர் விட்டத்தை அளக்கும் போது அதுவும் சிலிண்ட்ரிக்கல் ஃபினிஷ்டு காம்பனன்ட், அதுவும் வேலை முடிக்கப்பட்டு சர்ஃபேஸ் வந்து நல்லா பலன்னு நைஸாக இருக்கக்கூடிய பார்ட்டில் தான் வச்சு நம்ம சர்ஃபேஸ் மேலே தான் அளக்கணும், ஃபினிஷ்டு காம்பனன்ட்ல தான் அளக்கணும். நெக்ஸ்ட், it is used to measure thickness of plate in finished component. It is used to measure thickness of plate in finished component. Thickness, ஒரு பிளேட்டோட திக்னஸ் இருக்கு அப்படின்னா
அதை மெஷர் பண்ணுறதுக்கு அவுட் சைடு மைக்ரோமீட்டர் பயன்படுது. அதுவும் எதில் எந்த சர்ஃபேஸ் வாங்கினா ஃபினிஷ்டு காம்பனன்ட் நல்ல ஜாப் வந்து முடிச்ச பிறகு தான் அளவெல்லாம் நல்லா ஒரு ஆப்ரேஷன் முடிச்ச பிறகு தான் அந்த சர்ஃபேஸ் மேலே அளக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். யூசஸ் ஆஃப் மைக்ரோமீட்டர். அதுக்கடுத்து கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ். கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ். பாதுகாப்பான முறையில் மைக்ரோமீட்டரை கையாளணும் மற்றும் பராமரிக்கணும் அப்படின்றது சொல்லலாம். யூஸ் ஃபினிஷ்டு சர்ஃபேஸ் ஒன்லி. இந்த மைக்ரோமீட்டரை எந்த இடத்துல யூஸ் பண்ணி மெஷர் பண்ணோம் அப்படின்னா யூஸ் ஃபினிஷ்டு சர்ஃபேஸ் ஒன்லி. அது மாதிரி இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ணி அளவீடுகளை அளக்கணும், மெஷர் பண்ணணும். டு நாட் யூஸ் ரஃப் சர்ஃபேஸ். இதே ஒன்று கொடுத்துருக்கேன். ரஃப் சர்ஃபேஸ் மேலே எக்காரணத்தை கொண்டு அளக்கக்கூடாது. அதுக்கடுத்தது பிஃபோர் ஆர் ஆஃப்டர் யூஸிங் கிளீன் தி இன்ஸ்ட்ருமெண்ட் பை சாஃப்ட்வேர். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணதுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் கிளாத்தில் சுத்தமாக தொடச்சி சுத்தமாக கிளீன் பண்ணி ஆயில் போட்டு வைக்கணும். அதுதான் சொல்லிங்க. பிஃபோர் ஆர் ஆஃப்டர் யூஸிங் கிளீன் தி இன்ஸ்ட்ருமெண்ட் பை சாஃப்ட் கிளாத். தேர்ட் பாயிண்ட் வருங்க. ஆஃப்டர் கிளீனிங் கீப் இட் இன் செப்பரேட் பாக்ஸ். அவன் நல்லா ஒரு சாஃப்ட் கிளாத்தில் துணியால் நல்லா தொடச்சி பிறகு கிளீன் பண்ண பிறகு கீப் இட் இன் செப்பரேட் பிளேஸ். தனியான அதற்குரிய இடத்துல வைக்கணும். அதற்குரிய கீப் இட் இன் செப்பரேட் பாக்ஸ் வித் பிளேஸ்ல தனியாக வைக்கணும். அதை எடுத்து பாருங்க. ஹேண்டில் வித் கேர்ஃபுல்லி. இதை நம்ம கையாளும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். எடுக்கும் போதும் உஷாரா எடுக்கணும். அதே நேரத்தில் மெஷர்மெண்ட் எடுக்கும் போதும் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். டு செக் ஜீரோ எரர். இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டு செக் ஜீரோ எரர். ஏன் சொல்லலாம் அப்படின்னாக்கா, நம்ம ஒரு மைக்ரோமீட்டர் எடுத்து வேலை செய்யறோம் அப்படின்னாக்கா அந்த மைக்ரோமீட்டர்ல பார்த்தீங்கன்னா எரர் இருக்குதா அப்படின்றது பார்க்கணும். எரர் இருந்து அப்படின்னா அந்த ஜாப் அன்னைக்கு டோட்டலா முடியக்கூடிய ஜாப் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னாக்கா அளவு வந்து ஒன்று பிளஸ்ல இருந்தா பிளஸ் ஆகட்டும், மைனஸ் ஆகட்டும். அதனாலதான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா டு செக் ஜீரோ எரர். மைக்ரோமீட்டரை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி எரர் இருக்குதா அப்படின்றது பார்க்கணும். இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எரரை பாருங்க, ஃபர்ஸ்ட் இமேஜை பாருங்க. நோ ஜீரோ எரர் அப்படின்னு இருக்கும். இதுதான் உங்களுக்கு இந்த பாயிண்டோட இமேஜ். டு செக் ஜீரோ எரர். ஸோ ஜீரோ எரர் இல்லாத இருக்கும்போது தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஜாபை வந்து மெஷரிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணி வைக்கணும். அதுக்கடுத்து இமேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஜீரோ எரர் இருக்கு, நெகட்டிவ் ஜீரோ இருக்கு. அதை வந்து அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். அதை பற்றி. ஸோ இப்போ இந்த சப்ஜெக்ட்ல பார்த்தோம். இந்த சப்ஜெக்ட் இந்த அவுட் சைடு மைக்ரோமீட்டர் பார்த்தோம். இந்த அவுட் சைடு மைக்ரோமீட்டர்ல நான் வந்து பார்த்ததில்ல என்னென்ன கொஸ்டின் ஆன்லைன் எக்ஸாம் இப்போ நடக்க போகுது. இந்த ஆன்லைன் கொஸ்டின்ல என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து விச் இஸ் தி லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் அவுட் சைடு மைக்ரோமீட்டர்? ஏ 0.2 millimeter, B 0.02 millimeter, C 0.01 millimeter, D 0.1 millimeter. இதோட லிஸ்ட் வந்து இதுல விச் இஸ் தி பெஸ்ட், அதாவது ஆப்ஜெக்டிவ் டைப்ல கொஸ்டின் கொடுத்துருக்கேன். எதுன்றது நீங்க செலக்ட் பண்ணி ஆன்லைன்ல அனுப்புங்க. செகண்ட் கொஸ்டின், why ratchet stuff is provided spindle of outside micrometer? நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அவுட் சைட் மைக்ரோமீட்டர்ல இந்த ரேட்செட் ஏன் கொடுத்துருக்காங்க, ஒய் ரேட்செட் ஸ்டாப் இஸ் ப்ரொவைடட் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஏ பார்த்தீங்கன்னா டு ப்ரிவென்ட் எக்ஸஸ் ப்ரெஷர், அதாவது அதிகமான லோடு கொடுக்குறது தடுக்குதான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பி பாருங்க, டு ப்ரொவைட் ஈஸிலி ஹேண்ட்லிங், ரேட்செட் ஸ்டாப் இருக்கனால ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சி டு ப்ரொவைட் எக்ஸஸ் ப்ரெஷர், அதாவது எக்ஸஸ் ப்ரெஷரை தடுக்குதா அப்படிங்கிறது ப்ரொவைட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க. டி பாருங்க, டு லாக் தி மெஷர்மெண்ட், அளவுகளை லாக் பண்ணி மெஷர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாக் பண்ணுறதா பயன்படுதா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் தி பிரின்சிபல் ஆஃப் அவுட் சைட் மைக்ரோமீட்டர், என்ன தத்துவத்தில் இயங்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ லீனியர் மோஷன் கன்வெர்ட் டு ரோட்டரி மோஷன், லீனியர் மோஷன்
கன்வெர்ட் டு ரோட்டரி மோஷன், அதாவது லென்த் வைஸ்ல இருந்து ரோட்டரி மோஷன் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பி போல்ட் அண்ட் நட், போல்ட் அண்ட் நட். சி ஸ்லைடிங் பிரின்சிபலா, நகர்த்து நம்ம வெண்ணெய் எடுக்கிற மாதிரி அதுவா, அல்லது டி பார்த்தீங்கன்னா டிக்னாமெட்டிக்கல் ஃபங்க்ஷன், டிக்னாமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் அப்படி முக்கோணவியல் தத்துவத்தில் இயங்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுன்றது உங்களோட ஆன்சரை நீங்க ஆன்லைன்ல அனுப்புங்க. Fourth, which one give uniform pressure on the measuring faces in micrometer? Which one give uniform pressure on the measuring faces in micrometer? யூனிஃபார்ம் ப்ரெஷர் தரத்துக்காக எந்த பார்ட் யூஸ் ஆகுது அப்படின்னு இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. விச் ஒன் பார்ட், எந்த பார்ட் அப்படின்றது. அதுல ஏ பார்ட் பார்த்தீங்கன்னா பேரல், ஃப்ரேம், ஸ்பிண்டில், ரேக்சர் ஸ்டாப் இது பயன்படுதா எதுன்றது உங்களோட ஆன்சரை ஃபார்வர்ட் பண்ணுங்க. Fifth one and the last question. Which one of the uses of outside micrometer? நாம which one இதுல இருக்கிறதுல 4த்துல அவுட் சைட் மைக்ரோமீட்டர் யூஸ் பண்ணி எந்த அளவை அளக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கேன். அதுல ஏ வந்து சிலிண்ட்ரிக்கல் அவுட் சைட் டயாமீட்டர், சிலிண்ட்ரிக்கல் அவுட் சைட் டயாமீட்டரா, சிலிண்ட்ரிக்கல் இன்சைட் டயாமீட்டரா, சிலிண்ட்ரிக்கலோட டெப்தா, சிலிண்ட்ரிக்கல் டெப்ரா, அதாவது சிலிண்ட்ரிக்கல் அவுட் சைட் வெளியே விட்டோமா, சிலிண்ட்ரிக்கோட உள் விட்டோமா, சிலிண்ட்ரிக்கோட டெப்த் உளின் ஆழமா, சிலிண்ட்ரிக்கோட டெப்ரா அப்படின்னு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இந்த தேங்க்யூ ஃபார் எனக்கு வந்து நிமியில் நிமி ப்ரோ